ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ். வாங்க 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 வாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் வாங்க அப்படின்னா, வாங்க பார்ப்போம். இன்னும் வாழைத்தோப்பு இது. வாங்க அப்படியே வாங்க, கொஞ்சம் மேலே போகலாம் வாங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? சம்பிங் ஹைப்ரிட் சம்பிங் செடிங்க இது. ஃபுல்லாக மழை, ஒரு 10-15 நாளாக நல்லா மழை பெஞ்சுதா, நல்லா செம களைங்க. களையெல்லாம் பிடுங்கி போட்டு, தெரியுங்களா? வரப்பு ஃபுல்லாக பாருங்கள், ஒரே களை. ஒரு வாரமாக சரியான வேலைங்க. ஃபுல்லாத்தையும் எடுத்து போட்டு இன்றைக்கி தான் மருந்து அடித்தோம். செடி தெரியுங்களா? பாருங்கள், ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 ஏக்கரால் ஜம்பிங் செடி நட்டு வச்சுக்கோங்க. நட்டு ஒரு 6 மாதம் ஆகுது. இன்னும் ஒரு 3 மாதத்தில் பூ வந்துடும். தெரியுதுங்களா? பூ இதுதான். அப்படியே இது நாளைக்கு பூக்கிற பூ. இது அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். ஆடி மாதம் 1 கிலோ பூ வந்து 200 ரூபாய்க்கு, 200லேருந்து 300 ரூபாய்க்கு போதாங்க. ஆடி மாதம் பூ வரலாலும் இன்னும் 2 மாதத்தில் பூ வர ஆரம்பிச்சிடும். நல்ல பெனிஃபிட் தாங்க செடி நடத்தில். ஏன்னா ஆனால் டெய்லி பூ பெருக்கணும், டெய்லி காசு தான். டெய்லி பூ பெருக்கணும், கிலோவுக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸர் வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு காசு கிடைக்கும். ஆனால் டெய்லி பெருக்கணும், களை மெயினாக களை எடுக்கணும். அந்த பூ வந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த குச்சி இருக்கும். நாங்கள் காட்டுறேன், இதை பாருங்க. இது முடிஞ்சிருச்சுன்னா இந்த குச்சி நிற்கும். இந்த குச்சி கட் பண்ணி போடணும். அப்போ தான் அடுத்து பூச்செடி வரும். இது களை தாங்க வந்துக்கிட்டே இருக்கும். தெரியுதுங்களா? களை வராமல் இருக்க ஒரு மருந்து கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். களை வெட்டி எடுத்துமே போட்டு ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க. 1 ஏக்கரை பூச்செடி நட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இதில் நல்ல பூ வரும்போது இந்த 1 ஏக்கரால் எப்படி பார்த்தாலும் ஒரு 70 கிலோலேருந்து 80 கிலோ, 100 கிலோ வர வைக்கலாம். அந்த செடி நல்லா வளமாக இருக்கணும். 70 கணக்கு 70 கிலோ 80 கிலோ வந்துடுங்க. 1 ஏக்கரா மட்டும் உங்ககிட்ட இருக்குதுங்களா? 50 சென்ட் பூச்செடி போட்டுங்க. ஹைப்ரிட் பூ 50 சென்டில் மாட்டுக்கு தீவனம் பில்லி வரைச்சிட்டு ஒரு 3 மாடு கையில் வச்சுக்கோங்க. இதுவே பண்ணால் போதுங்க. மாத வருமானம் 30,000 ரூபாய் எடுத்துடலாம். 1 ஏக்கரால் நீங்கள் 50 சென்ட் அது போகுது. 50 சென்ட்னா 50 சென்டில் 20 கிலோ 30 கிலோ வந்துடும். மாதம் வந்து 25,000 30,000 கண்டிப்பாக பூஞ்செடியில் பூலே எடுத்துடலாம். 20,000 வரைக்கும் எடுத்துடலாம். மாடு பாலும் கறந்துக்கலாம். அதை விட்டு தேவையில்லாமல் ரொம்பலாம் உழைக்காதீங்க. மினிமம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் உழைச்சிட்டு ஒரு நல்ல மரக்கண்ணா வச்சுட்டு மாடு மட்டும் பார்த்துட்டு போங்க. ரொம்பலாம் விவசாயத்தில் ரொம்ப உழைக்க முடியலைங்க. ஆனால் இருக்கிறதுல எந்த ஒரு தொழில் வேணாலும் செஞ்சாலும் விவசாயம் மட்டும் செய்ய முடியலைங்க. ரொம்ப கஷ்டம்.